விளாடிமிர் புட்டின் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் ஒரு கார் இருக்கு. அந்த காரை விட்டுட்டு ஃபார்ச்சுனரில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் டிராவல் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா ஒரு வண்டி ஒரு செக்மெண்ட்ல இருக்குன்னா அது நிறைய வண்டி இதோட வண்டி போட்டி போட்டுச்சு. அந்த போட்டி போட்ட வண்டின்னு சொல்றத விட அந்த போட்டி போட்ட நிறுவனங்களே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவில் வந்து கிடையாது. பிரைம் மினிஸ்டர் காண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து நிறைய பிளாக் ஃபார்ச்சுனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஸோ வந்து நிறைய பிளாக் ஃபார்ச்சுனர்ஸ் ட்ராவல் பண்ணும். அந்த கூட லேண்ட் க்ரூசர் ட்ராவல் பண்ணும்போது கூட ஃபார்ச்சுனர் கப்பல் போறது கேள்விப்பட்டிருக்கேன். வண்டி போகும். அந்த காலத்துல சொல்லுவாங்க ஜீப் வச்சிருந்தா நான் வந்து கொஞ்சம் நல்லா கெத்தான ஆள் பண்ணுவேன். இப்போ வந்து ஃபார்ச்சுனர் வச்சிருந்தா நான் ஒரு நல்ல ஒரு கெத்தான ஆள்பா அப்படி சொல்றாங்க. மீடியா மைண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு பிளேஸ்ல நின்றுட்டு இருக்கோம். பார்த்தாலே தெரியும் நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஆனமலை டொயோட்டாஸ்னுடைய ஷோரூம்ல இருந்து பேசிட்டு இருக்கோம். சமீபத்தில் நம்ம ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்தியா வந்தார் இல்லையா, அப்போ நமது பாரத பிரதமர் மோடிஜி 2 பேரும் பயணம் செய்த ஒரு லக்ஸூரியஸ் கார். இந்த கார்ல அப்படி என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்கலாம். ஹலோ சார். ஸோ வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க. நான் ஆல்ரெடி ஒரு லீடு கொடுத்துட்டேன். அதுக்கு முன்னாடி உங்களோட பேர் சொல்லிருங்க. என் பேர் ராகுல் சார். நான் இங்கே வந்து ப்ரீமியம் கெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மேனேஜராக இருக்கேன் சார். உங்களுக்கு எஸ்பெஷலி இந்த ஃபார்ச்சுனர் இந்த லேண்ட் க்ரூசர்லாம் வந்து செக்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க சார். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு காரை வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிஜியும் நம்ம ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் 2 பேரும் பயணம் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் எவ்வளவோ கார் இருக்கு, அதையெல்லாம் தாண்டி இந்த கார்ல பயணம் பண்றதுக்கு அப்படின்னு ஒரு சிறப்பு. ஸோ சிறப்புன்னு சொல்கிறத விட ஃபார்ச்சுனர்னு சொல்கிறத விட டொயோட்டானாலே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி, டியூரபிலிட்டி, ரிலையபிலிட்டிங்க. இந்த 3 விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. இந்த 3 விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணாத கார் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட டொயோட்டா அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டொயோட்டானாலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவன் ட்ரஸ்ட்டு. மக்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ட்ரஸ்டபுள் கார். அதாவது இந்த கார் எடுத்துகிட்டு அவங்க ஒரு ஃபேமிலி மெம்பராக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 வந்து பார்த்தீங்கன்னா டொயோட்டா வந்து இந்தியாவில் இருக்குது. அப்போ குவாலிஸ் இருக்குது. 2005 நிப்பாட்டணும். இப்போ வரைக்கும் எல்லாரோட வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிஸ் இருக்கலாம், ஒரு இனோவா இருக்கலாம். அப்பேற்பட்ட வந்து ஒரு ப்ரூவன் வண்டி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டொயோட்டா. ஸோ அப்பேற்பட்ட டொயோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2010 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்ச்சுனர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த ஃபார்ச்சுனர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2010 இப்போ 2025 ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா ஒரு வண்டி ஒரு செக்மெண்ட்ல இருக்குன்னா அது மிகையாகாதுன்னு சொல்லுவேன். இன்னொன்று இதுக்கு கூட வந்து போட்டி போட்ட வண்டிகள் சொல்லலாம். நிறைய வண்டி இதோட வண்டி போட்டி போட்டுச்சு. அந்த போட்டி போட்ட வண்டின்னு சொல்றத விட அந்த போட்டி போட்ட நிறுவனங்களே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவில் வந்து கிடையாது. ஸோ அப்பேற்பட்ட வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனர். ஸோ அது வந்து ப்ரூவன் வண்டிங்கிறப்போ யாராக இருந்தாலும் ஒரு ப்ரூவ் பண்ண வண்டி எடுக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்களே சார், கண்டிப்பாக ஓட்டணும் தானே சார் ஆசைப்படுவாங்க. ஸோ அப்பேற்பட்ட வண்டி தான் நம்ம ஃபார்ச்சுனர் சார். நமக்கு இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ ஃபார்ச்சுனர்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடம் இருந்தால் போதும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க ஜீப் வச்சிருந்தா நான் வந்து கொஞ்சம் நல்லா கெத்தான ஆள் பண்ணுவேன். இப்போ வந்து ஃபார்ச்சுனர் வச்சிருந்தா நான் ஒரு நல்ல ஒரு கெத்தான ஆள்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறையா நிறுவனங்கள், நிறையா பிஸ்னஸ் பீப்புள்ஸ், நிறைய மினிஸ்டர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், இந்த மாதிரி எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரீம் காராக மாறிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்ச்சுனர் சொல்லுவோம். ஏன்னா இங்கே ஒரு கார் இருக்கு லேண்ட் க்ரூசர். இதோட மினி வெர்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டொயோட்டா ஃபார்ச்சுனர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். ஸோ இந்த டொயோட்டா ஃபார்ச்சுனர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச வண்டி. இது ஒரு தடம் அப்படின்னு இருந்தாலே ட்ராவல் பண்ணக்கூடிய கார் அப்படிங்கிறதுனால தான் நிறைய பேர் இந்த காரை வந்து விரும்பி எடுக்கிறாங்க. இப்போ இதில் வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அதிகமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இல்லைன்னா நம்ம வந்து பிரைம் மினிஸ்டரும் நம்ம ஒரு ரஷ்ய அதிபரும் 2 பேரும் பயணம் பண்ணக்கூடிய அளவிற்கு டெஃபினட்டாக இருக்கும். எந்த வகையில் இருக்கு? அப்படி மினிஸ்டர் லெவலில் எடுக்கிறாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு எஸ்பிஜி கமாண்டோஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை வந்து சரி பார்ப்பாங்க. அந்த வண்டியில் சரியாக இருக்கா, தரமாக இருக்கா, நம்ம வந்து ஒரு மினிஸ்டர் ட்ராவல் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம விளாடிமிர் புட்டின் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் ஒரு கார் இருக்குது. அவரோட நிறுவனத்தில் அவருக்காக தயாரிக்கப்பட்ட கார். அந்த காரை விட்டுட்டு ஃபார்ச்சுனரில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ நம்மளோட மினிஸ்டர் மோடி சார் சொல்லும்போது நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து எல்லா இடத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 காரில் ஜாஸ்தியாக ட்ராவல் பண்ணுவார். என்ன கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேண்ட் க்ரூசர். அவர் டெல்லியில எல்லாம் ட்ராவல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் லேண்ட் க்ரூசரில் வந்து ட்ராவல் பண்ணுவார். அதே மாதிரி நம்ம ஒரு சிட்டிக்குள்ளே ஓட்டுறோம் செய்கிறோம். அப்போ கோயம்புத்தூருக்கே அவர் வந்தார். கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனர் ட்ராவல் பண்ணார். ஸோ ஃபார்ச்சுனர்
ஆர்எஸ் புரத்துல ரோட் ஷோஸ்லாம் வரும்போது ஃபார்ச்சுனர் டிராவல் பண்ணார். ஸோ அப்பேற்பட்ட மினிஸ்டருக்கு ஃபார்ச்சுனர் தான் வந்தாருங்களா? ஆமா ஆமா, அன்னைக்கு பிளாக் கலர் ஃபார்ச்சுனர் அவரோட டெல்லி வண்டியில வந்தாரு, நம்மளோட வண்டியில, அவரோட டெல்லி வண்டியில. ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த எஸ்பிஜி கமாண்டோஸ் கொடுக்கப்பட்ட அந்த பாதுகாப்புக்கான அந்த கிளாஸஸ் ஆகட்டும், அந்த ஒரு பாம் ப்ரொடெக்ஷன் ஆகட்டும், அவருக்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட வண்டிகள். ஸோ அதனால வந்து அவங்க அந்த வண்டியில் ட்ராவல் பண்ணாங்க. எனக்கு நம்மளோட வண்டியில் ட்ராவல் பண்ண முடியாதுல்ல, அவர் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாங்கிறப்ப அவருக்கு தேவையான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இன்னொன்று, நீங்கள் ஒரு கான்வேலாம் பார்த்தீங்கன்னா, மினிஸ்டர்ஸோட கான்வேலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் கான்வேல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து நிறைய பிளாக் ஃபார்ச்சுனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ வந்து நிறைய பிளாக் ஃபார்ச்சுனர்ஸ் ட்ராவல் பண்ணும் அந்த கூட லேண்ட் க்ரூசர் ட்ராவல் பண்ணும்போது கூட ஃபார்ச்சுனர். ஸோ வந்து ஒரு சேஃப்டி அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ச்சுனர் இருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு ஏர் பேக் ஆகட்டும் எதாகட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து, ரொம்ப ஒரு கஸ்டமருக்கு தேவை சேஃப்டிங்கிறத வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாத இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ச்சுனர் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியினுடைய மெக்கானிசம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ மெக்கானிசம் சொல்லும்போது இதில் வந்து 2 வகையான வேரியன்ட் இருக்குது சார். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 2 வீல் டிரைவ் இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவ் அப்படின்னு இருக்குது. இன்னும் நிறையா மினிஸ்டர்ஸ்லாம் வாங்க போது அவங்க 4 வீல் டிரைவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. ஸோ 4 வீல் டிரைவ்ங்கிறது அனைவருக்கும் தெரிந்தது தான். 4 வீலுக்கும் பவர் சப்ளை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும், அப்படி ட்ராவல் பண்ணக்கூடிய கார். சேஃப்டி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போதும் சேரில் ஏதாவது சிக்கினா கூட இந்த 4 வீலும் கரெக்ட் சார். அதாவது நம்ம அந்த டெசர்ட்ஸ்ல எல்லாம் ஓட்டுற வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டி ஒரு என்ன சொல்றது, ஒரு பட்டர்னஸ் கேக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒரு வண்ணியை தடவிட்டு போற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி. அப்ப இதே மாதிரி இந்த வண்டியும் வந்து ஏதாவது இந்த டெசர்ட்லயோ இல்ல ஊர்ல ஏதாவது சேத்துல சிக்கிட்டா அப்படியே ஈஸியா வெளியே வந்துடும். எங்களுக்கு ஒரு கஸ்டமரே இருக்காருங்க, ஆனக்கட்டியில். அவர் சொந்தமாக தோப்பு வச்சிருக்காரு. அவர் தோப்புக்கு நடுவில் ஒரு ஆறு ஓடுது, ரிவர் மாதிரி ஓடுறப்போ அந்த தோப்புக்குள்ள விட்டு அவர் வண்டியை வெளியே எடுக்கிறார். ஜாலியா போயிட்டு ஒரு நார்மல் ரோட்ல ஓட்டுற மாதிரி ஒரு வண்டி எடுத்துட்டு ஆத்துல கப்பல் போறது கேள்விப்பட்டிருக்கேன். வண்டி போகும். ஆனா அந்த டொயோட்டா ஆமா, அந்த டொயோட்டா லோகோ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா லோகோ வரைக்கும் தண்ணி வந்து உள்ள விட்டு நாங்க ஓட்டிருக்கோம். நாங்க இதுல பெட்ரோல் எஃபிஷியன்சி எப்படி இருக்கும் சார்? இது வந்து பெட்ரோலும் இருக்கு, டீசலும் இருக்கு, 2 விதையில கார் இருக்கு. பட் நம்ம ஊர் மக்களுக்கு ரொம்ப பிடித்தமான காருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ச்சுனர்ல டீசல் கார் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ 2.8 லிட்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க, 204 PS, 201 BHP, 500 நியூட்டன் மீட்டர் டார்க்கில் கொடுத்தனால பவருக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு மைலேஜ் போட்ட விட்டுருவாங்களா கேட்டால் கிடையாது, மைலேஜும் அருமையாக கொடுக்குற வண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்ச்சுனர். ஸோ டீசல் பிரியர்களுக்கு ரொம்ப பிடிச்ச கார் அப்படிங்கிறது நான் சொல்லுவேன் நான் உங்களுக்கு. ஸோ இதனுடைய டார்க் லெவல் எப்படி இருக்கும்? ஸோ டார்க் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 204 PS அண்ட் 201 BHP கொடுத்துருக்காங்க. டார்க் வந்து 500 கொடுத்ததுனால இதில் ஒரு ஸ்பீடோமீட்டர் கொடுப்பாங்க. இப்போ நிறையா பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் வந்து கடமைக்குன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. சரி, அது தப்பு சொல்ல விரும்பல அவங்களோட இது. பட் நம்மளது ஸ்பீடோமீட்டர் 200 இருந்ததுன்னா 200 க்ளோஸ் பண்ணலாம், அப்படி ஓட்டக்கூடிய கார். நீங்கள் ஓட்டிருக்கீங்களா? நம்ம ஓட்டியிருக்கோம் சார். கண்டிப்பாக நம்ம கஸ்டமரோட ஓட்டும் போது நம்ம கூட போய் தானே ஆகணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. அப்போ நாங்கள் போயிருக்கோம், எனக்கு கஸ்டமர் உட்காருங்கன்னு சொல்லி ஓட்டியே காமிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட நாங்கள் ட்ராவல் பண்ணோம் ராமநாதபுரத்துலேருந்து அவினாஷ் வரைக்கும். இங்கே நம்ப மாட்டீங்க, ஒரு 20-25 நிமிஷத்தில் போயிட்டோம். அந்த டிராஃபிக்லேயே கூட்டு போயிட்டார் எங்களை. இப்போ கோயம்புத்தூரில் வந்து வீடு வச்சுருப்பாங்க, திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க, ஈரோட்டில் ஒரு ஃபேக்ட்ரி முடிச்சு வச்சுட்டு திருப்பி காலையில் இங்கே திருப்பி முடிச்ச இடத்துக்கே கோயம்புத்தூர் வரணும்பாங்க. அப்போ டயர்ட் ஆகாமல் கம்ஃபர்ட்டாக போகிற வண்டி நம்ம ஃபார்ச்சுனர். கொஞ்சம் நல்லா உட்கார்ந்தா நம்ம அப்படியே எக்ஸாம்பிள் நம்மளோட மினிஸ்டர்ஸ் ஆகட்டும், பொலிட்டீஷியன்ஸ் ஆகட்டும், அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா விரும்பி இந்த ஃபார்ச்சுனர் எடுக்கலான்னா ஒரு மக்கள் சந்திப்புலேருந்து அடுத்த மக்கள் சந்திப்பு போகிறப்போ அவருக்கு ஒரு டைம் தேவைப்படும், ஒரு கான்வேல போகிற டைம் தேவைப்படும். அப்போ வந்து அவங்க வந்து நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக எப்போவுமே இருந்தால் தான் அப்போ அடுத்த மக்களை சந்திக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. அப்போ அடுத்த சந்திப்புங்கிறப்போ அந்த களைப்பு இருக்கக்கூடாதுன்னா சொல்லப்போனால் இது வந்து ஒரு ரகடு வெஹிக்கிள் கரெக்டாக சொல்லலாம். எஸ்யூவி, ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள், ரகட் ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள்னு சொல்லலாம். டயரே வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படியே ரொம்ப என்ன சொல்கிறது, லாரி டயர் மாதிரி நல்ல பெருசாக ஸ்ட்ராங்காக இருக்குது. கண்டிப்பாக சார். இது வந்து ஒரு 17 இன்ச் வீல் கொடுத்துருக்கோம். இன்னொரு 4 வீல் டிரைவுங்கிறப்போ 18 இன்ச் வீல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி 2 விதமான டயர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதுக்காக பின்னாடி பேக்ரவுண்டே பார்த்துருப்பீங்க, நல்ல ஒரு கல் மேலே ஏறி நிப்பாட்டுற மாதிரி நல்ல பேக்ரவுண்ட் இருக்குது நமக்கு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது பார்த்தாலே தெரியுது. ஸோ இப்படிலாம் ஓட்டலாம் அந்த வண்டியை கிடைக்கிறது. சார் இன்னொரு வெஹிக்கிள் இந்த லேண்ட் க்ரூசர், இதையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் வந்து இந்த வண்டி தான் யூஸ் பண்ணாங்க. அதுவும் கொடநாடுக்கெல்லாம் வரும்பொழுது இந்த வண்டி நிறைய பார்த்துருக்கோம், டிவியில் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இதில் என்ன ஒரு சிறப்பு சார்? மக்கள்ஸ் ஃபேவரட் கார் லேண்ட் க்ரூசர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டெசர்ட்டில் நிறையா அதிகமாக பயன்படுத்துகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லேண்ட் க்ரூசர். இன்னொன்று இந்த காரில் போனால் அவங்க எந்த விதமான
டயர்ட்னஸும் இருக்காது. இதுல போனா கூட ஒரு குழியில ஏறுறது தெரியும், இதுல போனா அது கூட தெரியாது. அந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டான வண்டி தான் நம்ம லேண்ட் க்ரூசர்னு சொல்லுவாங்க. ஒரு மினி கேரவன் மாதிரி வச்சுக்கலாங்க, அப்படியே வச்சுக்கலாம் கண்டிப்பா. இதனுடைய சிறப்பு என்ன சார் இதுல? இது வந்து பாத்தீங்கன்னா மேடம் வச்சிருந்தது, நம்ம மினிஸ்டர் வச்சிருக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா V8 இன்ஜினுங்க, LC 500ன்னு சொல்லிட்டு. இப்போ மக்களுக்கு கொஞ்சம் இன்ஜின் கெப்பாசிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால இப்போ LC 300ன்னு சொல்லிட்டு V6 இன்ஜின் 3.3 லிட்டர் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். 5 சீட்டர் காராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அது கொடுத்துருக்கோம் சார். இந்த ரெண்டு வண்டி பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஃபீச்சர்ஸில் வந்து எல்லாமே 10 அவுட் ஆஃப் 10 அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால தான் நம்ம ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், அது மட்டும் இல்லாமல் நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் 2 பேரும் பயணம் பண்ண இந்த ஒரு கார் ஃபார்ச்சுனரை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்.